எதுகுலத்தை சொல்லாத உயர்ந்த கிரந்தங்களே கிடையாது என்று சொல்லும்படி எல்லா கிரந்தங்களாலும் எல்லா புராணங்களாலும் போற்றி கொண்டாடப்படக்கூடிய ஒரே குலம் யாதவ குலம். யோசித்து பாருங்கள். இறைவனால் வணங்கப்பட்ட குலம். 33 கோடி தேவர்களும் எந்த எம்பெருமான் கண்ணனை 2 கரம் கூப்பி தொழுகிறார்களோ அந்த கண்ணன் பெருமான் சொன்ன வார்த்தை, யாதவானாம் சிரோரத்னம், எதுகுலத்திலே பிறப்பதற்கு நான் பெரும் பாக்கியம் பண்ணேன்னு பகவானே சொல்றான். அப்ப எம்பெருமானே இந்த குலத்திலே பிறப்பதற்கு நான் பாக்கியம் செய்தேன்னு சொல்லும் போது, இந்த குலத்தில் பிறந்தவர்களால் நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள். தயவு செய்து உங்கள் குலப்பெருமையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குலத்திற்கு ஏற்ற 16 தத்துவங்களை தெரிந்து கொள்ளுங்கள். யாதவ பாரதம், பாரத யாதவம் என்ற உயிர் மூச்சாக இந்த ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். 33 கோடி தேவர்களுக்கு நடுவிலே ஒரு சர்ச்சை வந்தது. சில தேவர்கள் சொன்னார்கள், கண்ணன் பெருமான் யாதவ ஜாதியை பிறந்திருக்கானே, இந்த ஜாதி இந்த ஜாதி எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு, எவ்வளவு தபசு பண்ணிருக்கு என்று சொன்னார்களாம். சில தேவர்கள் சொன்னா இந்த எதுகுலத்திலே பிறப்பதற்கு கண்ணன் தான் தபசு பண்ணிருக்கான்னு சொன்னாலாம். இப்படி 2 கட்சி. யாதவ ஜாதியிலே பிறப்பதற்கு கண்ணன் தான் தபசு பண்ணிருக்கான்னு ஒரு சில தேவர்கள் சொல்றான். ஒரு கோஷ்டியினர் கண்ணன் இந்த குலத்திலே பிறப்பதற்கு யாதவ மக்கள் தான் தபசு பண்ணி உள்ளார்கள் சொன்னாலாம். 2 தேவர்களுக்கும் 2 கோஷ்டிக்கும் போட்டி வந்துருச்சு. எல்லாரும் பிரம்மதேவரிடத்திலே போய் கேட்கிறான், சுவாமி, யாதவ ஜாதியில கண்ணன் பிறந்திருக்கானே சுவாமி, யாதவ ஜாதியிலே கண்ணன் பிறந்ததாலே குலத்திற்கு பெருமையா, இல்லை இந்த கண்ணன் இந்த குலத்திலே பிறந்ததாலே கண்ணனுக்கு பெருமையா சொல்லுங்கன்னு பிரம்மாட்டு போய் கேட்டா. இந்த 33 கோடி தேவர்கள் கேட்ட கேள்விக்கு பிரம்மாவால கூட பதில் சொல்ல முடியல. எல்லோரும் கோகுலத்துக்கு வந்தான். திருவாய்ப்பாடியில கண்ணன் பெருமான், நந்தகோபன் மகன் கண்ணன் திருவாய்ப்பாடியில இருந்தான். கண்ணனை பார்க்கிறதுக்கு அத்தனை பேர் வரா. அப்ப பிரம்மதேவன் சொன்னான், ஏ தேவர்களே, நாம் தேவர்கள் ரூபத்திலே தேவர்கள் உருவத்திலே திருவாய்ப்பாடிக்கு போனாங்க நுழைய முடியாது. 33 கோடி தேவர்களாகிய நாம் நம்மில் பல பேர் பசுக்களாக உருவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், சில பேர் பசு கன்றுகளாக உருவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், சில பேர் பசுக்களை மேய்க்கக்கூடிய கோளாறாக இடையனாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று தேவர்கள் எல்லாரும் பசுக்களாகவும் பசுங்கன்றுகளாகவும் பசுக்களை மேய்க்கக்கூடிய யாதவர்களாகவும் தங்கள் உருவத்தை மாத்திண்டு திருவாய்ப்பாடிக்கு போறான். அங்கே கண்ணன் பெருமானை பார்த்து, கண்ணா, எதுகுலத்திலே பிறப்பதற்கு நீ தபசு பண்ணியா, இல்ல நீ இந்த குலத்திலே பிறப்பதற்கு யாதவர்கள் தபசு பண்ணினாலான்னு இந்த 33 கோடி தேவர்களும் இறைவனை பார்த்து கேட்டார். அதுக்கு சாட்சாத் எம்பெருமான் கண்ணன் சொன்ன வார்த்தை, யாதவ குலத்திலே பிறப்பதற்கு நானே தபசு பண்ணினேன். எவ்வளவு பெருமை! யாதவ குலத்திலே பிறப்பதற்கு நாமே தபசு பண்ணி உள்ளோம் என்று எம்பெருமானே ஆனந்தப்படும் பொழுது இந்த குலத்தின் பெருமையை ஒரு நாள்ல சொல்ல முடியுமா? 1 மணி நேரத்தில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு ஸ்ரீவாரி திருமண மண்டபம்னு பேர். ஸ்ரீவாரினா வெங்கடேச பெருமாளுடைய பெயர், திருமலை திருப்பதி பெருமாள் பெயர். இப்ப திருமலை திருப்பதி பெருமாள் நேரம் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் திருப்பதி வெங்கடாச்சலபதி நேரம் இங்க வரார். நேரம் வந்து, ஏ யாதவர்களே, உங்களை பார்ப்பதற்கு நமக்கு சந்தோஷமா